அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் இடம் என்பது பொதுவாக வழக்கை சொல்லக்கூடியது. அதே மாதிரி 6ஆம் இடம் எதிரியை சொல்லக்கூடியது, நோயை குறிக்கக்கூடிய பாவகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த லக்னத்துக்கும் 6ஆம் இடம் மாரகஸ்தானமாகவோ அல்லது பாதகஸ்தானமாகவோ வர்றதில்லை. இதை ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு லக்னத்துக்கு பாதகாதிபதி 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து தசாபுக்தி குறிப்பிட்ட வயதில் நடைமுறைக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்க இந்த வழக்கை சந்திப்பார்கள், நோயை சந்திப்பார்கள், எதிரிகளை சந்திப்பார்கள். குறிப்பாக லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து வலுவடைந்து தசாபுக்தி நடைமுறைக்கு வந்ததுன்னா அங்கே தான் அந்த ருணரோக சத்துருன்றது ரொம்ப மோசமாக வேலை செய்யும். இன்னொன்று, அந்த 6ஆம் அதிபதியோ அல்லது பாதகாதிபதியோ ஜாதகத்தில் இணைந்திருக்கக்கூடிய பட்சத்திலும் அதை 5க்கு அதிபதியோ அல்லது 9க்கு அதிபதியோ தொடர்பு கொண்டால் இது விதிவிலக்கு. அந்த இடத்துல பெரிய தலைவலி இல்லைன்னு சொல்லிடலாம். இது ஒரு பாயிண்ட். குறிப்பாக அந்த இடத்துல பாதகாதிபதியோ அல்லது 6க்கு அதிபதியோ நீசம் அடைந்திருந்தாலோ அல்லது வக்ரம் பெற்றிருந்தாலும் இந்த விதி அடிபட்டுரும். ஸோ இந்த 6க்கு அதிபதியோடு இணைந்த பாதகாதிபதி வலுவடையும் பட்சத்தில் ஜாதகருக்கு தீங்கை இழைப்பார்கள் அப்படின்றது அடிப்படை. அப்போ எந்த அமைப்பாக இருந்தாலும் ஜாதகத்தில் 5-9 சம்பந்தம் இருந்து அந்த ஜாதகருக்கு நடப்பு திசை அப்படின்றது நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய தீங்கு இல்லை. திசையும் வீக்காக இருந்து 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் வலுவடைந்து இணைந்து இருக்க குறிப்பிட்டு ஒரு 3 டிகிரிக்குள்ளே இருந்தால் ரொம்ப மோசமான நிலைமையை செய்யும். நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.